உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமான சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமான சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தவறில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல, உங்க தயவு இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. அந்த தாவீது கூட தாவீதுக்கு திறமைன்னு சொல்ல ஒண்ணுமே இல்லதாங்க. தாவீதுக்கு திறமைன்னு பெருசா எதுவும் இல்லை. தாவீதுக்கு ராஜாவாகிறதுக்கு தகுதின்னு எதுவுமே இல்லை. ஆனா அந்த கோலியாத்தை அடிக்க தாவீதை கொண்டு தான் ஆண்டவர் அடிக்க வச்சார். அந்த திறமை எங்க இருந்து வந்தது? அது அவர்கிட்ட இருந்து வந்ததுங்க. அவர்கிட்ட இருந்து வந்த தயவு அது, அவர்கிட்ட இருந்து வந்த திறமை அது. கோலியாத்தை அடிக்கிற வல்லமை தாவீதுக்குள்ள இல்லை. ஆனா கோலியாத்தை அடிக்கிற வல்லமைய தாவீதுக்குள்ள வச்சது யாரு? அவர் தாங்க. ஓ ஷபாபலதுரவ். அதே தான் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து. இதுதான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு, நான் ஏதோ செஞ்சது, நான் கடந்து வந்தது ஏதோ சின்ன சின்னதில் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். ஆனால் இந்த பிரச்சனை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறீங்களா? அது உங்களால் முடியாது தான், உங்கள் திறமையால் முடியாது தான், உங்கள் பலத்தினால முடியாது தான். உங்களால் முடியாதுன்னு சொல்லி தான் அவரே சொல்லியிருக்கார். அதனால தான் அவருடைய வல்லமையை உங்களுக்குள்ள அவர் வச்சுட்டாரு, அவருடைய கிருபையை உங்க மேலே வச்சுட்டாரு, அவருடைய தயவை உங்க மேல வச்சுட்டாரு. நீங்க தான் தாவீது. அவர் உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. உங்களை வச்சுதான் அந்த கோலியாத்தை அடிக்க போறாரு. என்னால முடியாது, நானே ரொம்ப வீட்டில் கடைசியா தான் தாவீது இருந்தாரு. அவரை கூட்டிட்டு வந்து அந்த கோலியாத்தை அடிக்க வச்சாரு பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய கிருபை. அந்த கிருபை தான் ஆண்டவர் உங்க மேல, என் மேல, எல்லார் மேலே அந்த கிருபையை தான் வச்சிருக்கிறாரு. அந்த வல்லமையை நீங்க விசுவாசிங்க. இன்னைக்கு அந்த வல்லமையை ரிசீவ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள அந்த கோலியாத்தை அடிக்கிற வல்லமையை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஓ ஷபாபல தூரபல ரபா. உங்களோட திறமையை சார்ந்து வாழாதீங்க, உங்க ஞானத்தை சார்ந்து வாழாதீங்க, உங்க பலத்தை சார்ந்து வாழாதீங்க. தாவீது அன்னைக்கு அப்படி வாழ்ந்திருந்தாருன்னா அன்னைக்கு அவர் கோலியாத்தை அடிச்சிருக்க மாட்டாரு, ராஜாவாவும் ஆயிருக்க மாட்டாரு. அவரை ராஜாவா உயர்த்தினது தாவீதோட திறமை இல்லைங்க, ஆண்டவருடைய கிருபை, அவருடைய வல்லமை தான் தாவீதை ராஜாவா உயர்த்தி வைத்தது. அதே வல்லமை, அதே கிருபை தான் இந்த ஆராதனையில உங்க எல்லார் மேலும், எல்லார் குடும்பங்களையும் ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த வல்லமையை தான் இந்த வேலையில ரிலீஸ் பண்றோம். அந்த வல்லமையை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு, அந்த வல்லமையை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதை நீங்க விசுவாசிங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்தை நீங்க தான் அடிக்க போறீங்க, நீங்க தான் அதை முறியடிக்க போறீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு, உங்க திறமையினால இல்ல, அவருடைய தயவுனால, அவருடைய கிருபையினால. நீங்க ஒண்ணு மட்டும் இந்த ஆராதனையில சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, அப்பா எங்களுடைய திறமை இனிமேல் நாங்கள் சார்ந்து வாழ மாட்டோம் ஆண்டவரே, எங்களுடைய பலத்தை சார்ந்து வாழ மாட்டோம், எங்களுடைய ஞானத்தை சார்ந்து வாழ மாட்டோம்.
உங்களை முழுவதுமாக சார்ந்து கொள்கிறோன்னு சொல்லுங்கள். உங்கள் கிருபையை 100% இந்த வேலையில் நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பலனை சார்ந்து கொள்கிறோம், உங்கள் ஞானத்தை சார்ந்து கொள்கிறோம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை உங்கள் வல்லமையால் முறியடிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வல்லமையை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு முன்பாக மண்டியிடும். அதான் ஆவியானவர் சொல்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆவியானவரே. உங்கள் கிருபைக்காக அப்பா திரும்பவுமா நாங்கள் எல்லாரும் உங்கள் கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். உங்கள் கிருபை இல்லைன்னா நாங்கள் இல்லை ஆண்டவரே, உங்கள் தயவு இல்லைன்னா நாங்கள் இல்லை. நன்றி சொல்கிறோம். எங்களை உயர்த்தி வைத்த உங்கள் கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு 25வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இங்க பாருங்க, எல்லாரும் என்ன செய்யறாங்க? அவங்கவுங்க தீவட்டிகளை பிடித்து கொள்கிறாங்க. ஒருத்தவன் இன்னொருத்தனுடைய தீவட்டியை பிடித்து கொள்ளல, இல்லை இன்னொருத்தவன் தீவட்டியை பிடித்து கொள்ளல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க தீவட்டியை பிடித்து கொள்ளுகிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிற தீவட்டிகளை பிடியுங்கள், வெற்றாதீங்க. கர்த்தர் உங்களை நம்பி உங்க கையில ஒரு தீவட்டியை கொடுத்திருக்கிறாரு, உங்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, உங்க மேல ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்க மேல ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்னா அதை பிடித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கரம் எதை பிடித்திருக்கிறது? இன்னைக்கு நம்ம கரம் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் ஏதாவது பிடிச்சிருக்கா? ஏதாவது மனுஷர்களை பிடிச்சிருக்கா? இந்த மனுஷன் உதவி செய்வான் அப்படின்னு ஏதாவது ஒரு மனுஷனை பிடிச்சிருக்கீங்களா? இல்லை உங்களுடைய படிப்பு உதவி செய்யும் என்று உங்கள் படிப்பை, உங்கள் வேலையை, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை, உங்கள் சொத்தை, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே பாருங்க, நம்ம வாழ்க்கையில் முதலாவது பிடிக்க வேண்டியது கர்த்தர் நமக்கு கொடுத்த தீவட்டிகளை நாம் பிடிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையை பிடிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை பிடித்து கொள்ள வேணும். நம்மளை குறிச்சி எதுக்காக நம்மளை அழைத்தாரோ, முன்குறித்தாரோ, தெரிந்து கொண்டாரோ அதை நாம் பிடித்து கொள்ளணும். பாருங்க, ஹல்லேலூயா. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவரை நோக்கி போற கூட்டம் தான், ரட்சிக்கப்படாத கூட்டம் இல்லை, தேவனை அறியாத கூட்டம் இல்லை. அவர்கள் மணவாளனை நோக்கி தங்களது தீவெட்டிகளை பிடித்து கொண்டு போகிற கூட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஒரு பாதி பேருக்கு புத்தி இருக்கு, மீதி பாதி பேருக்கு புத்தி இல்லை. என்ன சொல்றாருன்னா, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. நிறைய பேரோட வாழ்க்கை, நிறைய பேரோட ஊழியம் அப்படிதான் இருக்கு. ஒரு ஷோ, தீவட்டி தான் இருக்குது, தீவட்டி தெரியுது, ஒரு பெரிய ஊழியமா தெரியும், அவங்க ஏதோ பண்ற மாதிரி தெரியும், ஆனா உள்ள பார்த்தா விஷயம் இல்லை, எண்ணெய் இல்லை. அந்த தீவட்டிக்கு முக்கியமான எண்ணெயே இல்லை. எண்ணெயை நம்ம பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். பிரியமானவர்களே, வெளியே ஊழியம் தீவட்டி அழகா இருக்குது, எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம், ஆனா உள்ள விஷயம், உள்ள கேரக்டர், உள்ள குணாதிசயங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு இங்க இடம் இல்லாம சும்மா தீவட்டியை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? ஒரு 5 பேர் ஷோ காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 பேர் உண்மையா அந்த தீவட்டியோட, அந்த தீவட்டிக்கு என்ன தேவை? தீவட்டி படைக்கப்பட்டதின் நோக்கமே என்னன்னா, அந்த எண்ணெயை சுமந்திருப்பதற்காக தான். அந்த தீவட்டி வெறும் தீவட்டி எரியாது, அந்த தீவட்டிக்குள்ள எண்ணெய் இருந்தாதான் அந்த தீவட்டி எரியும். ஆனா இப்போ ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, தீவட்டி மாதிரி காட்டிக்குது, நானும் ஒரு தீவட்டி தான், நானும் ஒரு ஊழியக்காரன் தான், நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் காட்டிக்குது. ஆனா உள்ள எண்ணெய் இல்லை, உள்ள எண்ணெய் இல்லை. அதனால இவங்க என்ன பண்றாங்க? இவங்களோடையே தான் டிராவல் பண்றாங்க. இந்த எண்ணெயோடு இருக்கிறவங்களோடையும் இவங்களோட நாங்களும் மணவாளனை பார்க்க வரோம். என்ன சொல்றார் ஆண்டவர்? அவர்களுக்கு புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அவங்கள புத்தி இல்லாதவர்கள். அவரை பார்க்க போறோம்,
அவர் வர்றதுக்கு தாமதமாகலாம். அதனால் நம்ம என்ன ப்ரிப்பேர் ஆகணும், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருந்துருக்கலாம், அவங்க எடுத்து வைக்கல. இங்கே பாருங்கள், அது அடுத்த வசனம் சொல்லுது, புத்தி 4வது வசனம், புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த 10 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணவங்க, இந்த 10 பேரும் ஒரே இடத்துல நல்லா படுத்து தூங்கினவங்க, இந்த 10 பேரும் ஒன்றா அமர்ந்து சாப்பிட்டவங்க, ஒரு ஃபெலோஷிப்ல இருந்தவங்க தான். இந்த 10 பேரும் எவ்வளோ நாள் டிராவல் பண்ணாங்கன்னு தெரியாது, எவ்வளோ வருஷங்கள் டிராவல் பண்ணாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய ஃபுட் எடுத்து இவங்க சாப்பிட்ருக்கலாம், இவங்க ஃபுட் எடுத்து அவங்க சாப்பிட்ருக்கலாம், அவங்களோட தண்ணி எடுத்து இவங்க குடிச்சிருக்கலாம், இவங்க தண்ணி எடுத்து அவங்க குடிச்சிருக்கலாம். இவங்கெல்லாம் ஒன்றாவே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஒரு ஒன்றிணைந்தவர்களாக இருக்கலாம், ஊழிய பாதையில் அவர்களோட பயணித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு நேரம் வந்தது பாருங்க, ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது பாருங்க. புத்தி உள்ளவர்கள் புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, நான் உங்களை சொல்கிறேன், உங்கள் கூடியே இருக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா எங்கள் எண்ணெய் குறைஞ்சிச்சுப்பா, உங்கள் எண்ணெய் கொஞ்சம் கொடுத்து உதவி செய்யுங்கப்பான்றாங்க. ஆனால் புத்தி உள்ளவர்கள் என்ன புரிஞ்சுட்டாங்க, இது எவ்வளோ நாள் நீ ட்ராவல் பண்ணியிருக்கலாம், ஆனால் அலர்ட் ஆகிட்டாங்க பாருங்க, உஷாராயிட்டாங்க பாருங்க. எப்பா இது வரைக்கும் நீ ட்ராவல் பண்ணி வந்ததெல்லாம் நம்மலாம் ஒன்றா தான் இருந்தோம், எல்லாம் ஒன்னா தான் செஞ்சோம், எல்லாம் ஒத்துக்கிறேன். எனக்கும் நீ ஹெல்ப் பண்ணியிருப்ப, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த நேரம் நான் மணவாளனை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரம், இந்த நேரம் என்னுடைய தரிசனத்தை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரம், இந்த நேரம் நான் என் மேல வச்ச அபிஷேகத்தை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் நீ கேட்கறது என்ன தெரியுமா, நீ எந்த ஷேரை கேட்கிற? நீ வேற ஏதாவது ஒரு ஷேரை கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்கலாம், லேண்டை கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம், வீடை கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம். நீங்க கேட்கறது அழைப்பை. இவன் கிட்ட கர்த்தர் கொடுத்ததை கேட்குறாங்க, இவங்க கிட்ட இருந்த எண்ணெய் ஆயில கேட்குறாங்க. அவங்க உஷாராயிட்டாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எப்பா எதை வேணா தரலாம்ப்பா, என் மேல இருக்கிற அபிஷேகத்தை நான் கொடுத்துட முடியாது, எதை வேணா விட்டு தரலாம், ஆனா என் மேல இருக்கிற அழைப்பை நான் விட்டு தர முடியாது. எதை வேணா விட்டு தரலாம், ஆனா என் மேல இருக்கிற தரிசனத்தை நான் விட்டு தர முடியாது. அவங்க கேட்குறாங்க, எப்பா என்கிட்ட எண்ணெய் குறைஞ்சிச்சு, ஓ எண்ணெயை கொடுப்பா அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி. பிரியமானவர்களே, உங்க கூடயே இருக்கலாம், உங்க ஃபெலோஷிப்லயே இருக்கலாம், ஆனா உங்களை கைட் பண்றவங்களோட கைட்னஸை கொஞ்சம் செக் பண்ணணும் பாருங்க. அதான் அந்த புத்தி உள்ளவர்கள் சொன்னாங்க, எப்பா நீங்க சொல்ற ஐடியாவை கேட்டா எங்களுக்கும் குறைச்சல் உண்டாகும், உங்களுக்கும் குறைச்சல் உண்டாகும். நாங்களும் போய் சேர முடியாது, நீங்களும் போய் சேர முடியாது. நீங்க எங்களோட டிராவல் பண்ணிக்க தான் நாங்கள் ஒத்துக்கிறோம், நம்மளாம் ஒன்னா இருந்தா தான் ஒத்துக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஊழியத்தில் நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தரை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன், நீ கொடுக்கிற ஐடியா அதை தடை செய்து நான் உஷாராயிடுவேன். நீயும் போகாம என்னையும் போறதை தடுக்கிற. எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, அந்த தரிசனத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு காட்டுறதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன், மணவாளனை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அந்த போற பாதையில் எனக்கு ஒரு சில ஊழியங்கள் இருக்கு, கர்த்தர் எனக்கு சில காரியங்களை வச்சிருக்கிறாரு, அதை நான் கிராஸ் பண்ணி போகணும். நீ செய்யற கொடுக்குற ஐடியாவை பார்த்தா எனக்கும் குறைச்சல் உண்டாகும், அது உனக்கும் குறைச்சல் உண்டாகும். நானும் போய் சேர முடியாது, நீயும் போய் சேர முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அலர்ட் ஆயிட்டாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், பிரதர் என் ஃபேமிலியில் ரொம்ப க்ளோஸ் பிரதர், அவர் மீறி நான் ஒன்றுமே செய்ய முடியாது பிரதர். எப்படி பிரதர் அவருக்கு நான் நோ சொல்கிறதுன்னு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, உங்கள் ஊழியத்தை குறித்ததான காரியத்தில் நீங்கள் போல்டாக டிசிஷன் எடுக்கணும்,
போல்டா டிசிஷன் எடுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டாருன்னா அது யாரு சொன்னாலும், உங்களுக்குள்ள இருக்கிற ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்க சொன்னாலும், கர்த்தர் உங்களுக்குள்ள குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரு என்ன சொன்னாலும், எல்லாவற்றையும் கேட்கிறத காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை பார்க்கணும். கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போற பாதையில பார்க்கணும். உங்க ஆயில் எடுத்து கொடுத்துடாதீங்க, தரிசனத்தை பங்கு போட்டுறாதீங்க, அபிஷேகத்தை பங்கு போட்டுறாதீங்க. சரி, இந்த பொசிஷன் தானே, என் கூட இருக்கிறாரு, ரொம்ப நாளா சொந்தக்காரரு, நம்ம தெரிஞ்சவர், நம்ம ஃப்ரெண்டு, கொஞ்சம் விடுவோம் அப்படின்னு விட்டுறாதீங்க. இது கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த ஊழியம், உங்களை நம்பி கொடுத்த அபிஷேகம், தரிசனம். எதுக்காகவும் அதை விற்று போட்டு விடாதீர்கள். ஏசா வித்து போட்டார் பார்த்தீங்களா யாக்கோபு கிட்ட, அந்த கூலுக்காக அது வித்து போட்ட மாதிரி வேற ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக உங்க தரிசனத்தை விற்று போட்டுறாதீங்க. உங்க ரிலேஷன், உங்களுடைய ஃபெலோஷிப்புக்காக, உங்க உறவுகளுக்காக, ஏதோ ஒரு பணத்துக்காக, ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ கூடயே வந்தவங்களை அவங்களை எப்படி ஹர்ட் பண்றது பிரதர், அவங்களை எப்படி கஷ்டப்படுத்துறது பிரதர் அப்படின்னு சொல்ற நீங்க, கர்த்தர் கஷ்டப்படுவாருன்றதை நினைக்கணும் இல்லையா? ஆண்டவர் ஹர்ட் ஆவாரு நினைக்கணும் இல்லையா? உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான பாத்திரத்துக்கு நம்மள பங்குள்ளவனா மாத்தினார் இல்லையா? அவர் ஹர்ட் ஆயிடுவார்ல. தரிசனம் போச்சுன்னா வாழ்க்கை போச்சு, ஊழியம் போச்சுன்னா எல்லாமே போச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா என் பேர் பீட்டர் எல்விஸ்னா அது என் அடையாளம் கிடையாது. என் மேல் இருக்கிற அழைப்பு தான் அடையாளம். என் கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற திட்டம் தான் அடையாளம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மேல் வைத்த அபிஷேகம், தரிசனம் தான் நம் அடையாளம். நம்ம அடையாளத்தை யாரும் அழிக்கவும் விடக்கூடாது, நம்மளும் அழிச்சிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எப்போ அவங்க 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், அந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, இவங்களும் போய் சுதந்திரிக்க மாட்டாங்க, இந்த சுதந்திரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்களையும் சுதந்திரிக்க விடாம தடுத்துடுவாங்க. இவங்க ஒழுங்கா ஆயில் கொண்டு வந்திருக்கணும். இது ப்ரிப்பரேஷன் இல்லாத ஒரு குரூப். இது என்ன செய்யுது, சும்மா ஷோ காட்டுது. தீவெட்டியை வச்சுக்கிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் இருக்கிறார் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இந்த கூட வந்துட்டு இந்த ஆயிலோட தீவெட்டிகளோட இருக்கிறவனோட உறவை வச்சுக்கிட்டு அவங்களும் சுதந்திரிக்க விடாதபடிக்கு, சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அவங்களையும் கெடுக்க நினைக்குது. பிரியமானவர்களே, உங்க மேல இருக்கிற அழைப்பையும் அபிஷேகத்தையும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த தரிசனத்தை எது தடுக்க வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருங்க. தரிசனத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க. ஹல்லேலூயாங்க. பாருங்க, அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க எண்ணெயை விட்டுறாதீங்க. அது என்ன, வாங்க போனவர்களெல்லாம் மணவாளனை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆயத்தமாய் அந்த எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருந்தவர்கள் மணவாளனோடு கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்திற்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த இடத்திற்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரோடு பிரவேசிப்பீர்கள். கல்யாண வீடு போல இருக்கும். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு, அந்த அபிஷேகத்துல நீங்க என்டர் ஆகும் போது ஒரு செலிப்ரேஷன் இருக்கும், ஒரு கல்யாண வீடு போல இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க காத்திருந்தீங்க, கர்த்தருக்காக வருகை தாமதமா இருந்துச்சு. மணவாளனை பார்க்க ரொம்ப தூரம் நடந்து வந்தாங்க, அவங்க பிரயாசங்கள்லாம் இருந்தது. ஆனா மணவாளன் வரும்போது அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நிறைய பேர் உங்களுக்கு சொல்றதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிக்க போகிறீர்கள், ஒரு செலிப்ரேஷனுக்குள் பிரவேசிக்க போகிறீர்கள். நீங்கள் காத்திருந்த நாட்கள் எல்லாம் முடிந்தது. கர்த்தர் உங்களோடு கூட செலிப்ரேட் பண்ண போற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்னா, எண்ணெயை பாதுகாத்துக்கோங்க, தீவெட்டியை பாதுகாத்துக்கொள்ளுங்க. அந்த தீவெட்டி எரியணும்னா உள்ளார எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்ரு யாரை கொண்டு வேணாலும் அந்த எண்ணெயை திருட பார்ப்பான், அவன் தீவெட்டியை ஒன்றும் பண்ண மாட்டான். தீவெட்டி வெளியே தான்ப்பா தெரியுது, உள்ளுக்குள்ள எண்ணெய். இந்த எண்ணெயை திருடிட்டோம், தீவெட்டி வேஸ்ட் ஆயிடும்.
உள்ள இருக்கிற தரிசனத்தை திருடிட்டோம், தீவட்டி வேஸ்ட். உள்ள இருக்கிற அழைப்பை திருடிட்டோம்னா, தரிசனத்தை திருடிட்டோம்னா, கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை யாரை கொண்டாவது ஷேர் பண்ண வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சோல்ட்டையில் மாட்ட வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பாவத்தில் அவனை மாட்ட வச்சு அந்த எண்ணெயை உறிஞ்சிட்டோனா, அப்புறம் அந்த தீவட்டி இருந்து என்ன இல்லாம என்ன? எண்ணெய் இல்லாத தீவட்டியே இல்லை பாருங்க. அது ஒரு வெட்டி, அது ஒன்றுத்துக்கும் பயன்படாம போயிடும். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இருக்க எண்ணெயை விட்டுறாதீங்க. உங்கள் தீவட்டிகள் எரிய வேண்டும் என்றால் அநேக ஜாதிகளுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் எண்ணெய் எரிந்து நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், மனுஷகுமாரன் வருகிற நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். பிரதர், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், வருகிற நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பன் சொன்னது, வருகிற நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பன் சொன்ன சபை ஊழியம், அது வருகிற நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஜாக்கிரதையா இருங்க. அதை திருடுறதுக்கு சாத்தான் என்ன வேணா செய்வான். உங்க கூடயே டிராவல் பண்றவங்க கூட மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பான். நீங்க புத்தி உள்ளவர்களா இருக்கணும், நீங்க விழித்து இருக்கணும், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்குரியதை நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், எதை வேணா பங்கு போடலாம், ஆனா கர்த்தர் உங்களை நம்பி உங்க கரத்துல கொடுத்ததை பங்கு போட்டுறாதீங்க. ஏசா பங்கு போட்டுட்டான், பங்கு இல்ல வித்தே போட்டுட்டான் அவன். அதனால உங்களுக்குரியதை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம பார்க்குறோம். ஓசியா 4:6 சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். இந்த 5 கன்னிகைகள் யாரு? புத்தி இல்லாத 5 கன்னிகைகள். அவங்களும் கன்னிகைகள், பியூரா இருந்தவங்க, பரிசுத்தமா இருந்தவங்க, கர்த்தரை நோக்கி பயணம் செய்தவர்கள். ஆனா அவங்களுக்கு ஒரு சங்காரம் வந்தது. இதுதான் வசனம். ஓசியா 4:6 சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள். எப்பா, கர்த்தருடைய ஜனத்துக்கு சங்காரம் வருமாப்பா? அது எப்படிப்பா கர்த்தருடைய ஜனத்துக்கு சங்காரம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் ஹல்லேலூயா சங்காரமாகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்துக்கு அறிவில்லை. அதான் சொன்னார் பாத்தீங்களா, புத்தி இல்லைன்னார் பாருங்க. புத்தி உள்ள கன்னிகைகள் 5 பேர், புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேர். எப்ப அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் பியூரா இருக்கிறாங்க, பரிசுத்தமா வாழ்றாங்க, ஆனா புத்தி இல்ல, கடவுளை குறித்த அறிவு இல்ல. அதான் ஓசியா 4:6 சொல்றாரு, அப்பா என் ஜனம்தான், என்னுடைய ஜனம்தான், அறிவில்லை, அதனால சங்காரமாகிறார்கள். எந்த அறிவில்ல? கர்த்தரை குறித்த அறிவில்லை, வேதத்தை குறித்த அறிவில்லை, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அறிவில்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க கர்த்தருடைய ஜனமா இருந்தாலும் அங்க சங்காரம் வரதா பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் சாமுவேல்ல நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 13 இஸ்ரவேலுக்கு ஒரு இக்கட்டு வந்தது, ஒரு கஷ்டகாலம் வந்தது. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கெபிகளிலும் மலைகளிலும் ஓடி ஒளிறாங்க. சவுலோட ஒரு 600 பேர் இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, சாமுவேல் 7 நாளுக்குள்ள வரன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சாமுவேல் எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வரத்துக்கு தாமதமானவுடன் பொறுத்திருக்காம, காத்திருக்காம, பொறுமையா இல்லாம அவசரப்பட்டு ஒரு காரியம் செய்யறாரு. பிரியமானவர்களே, அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். தீர்க்கதரிசி வரன்னு சொல்லிட்டாரு,
7 நாள்ல வந்துடுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன 4 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சவுல். பார்த்தா தீர்க்கதரிசி சாமுவேல் வரவில்லை. ஜனங்கள் எல்லாரும் அவரை விட்டு போறத பார்த்தாரு. என்னாச்சு? ஜனங்கள் எல்லாரும் அவரை விட்டு போறத. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஊழியத்துல உங்க வாழ்க்கையில ஜனங்களை பார்த்து வாழ்ந்துடாதீங்க, பீப்புளை பார்த்து வாழ்ந்துடாதீங்க. அவர் சவுல் என்னமா பண்ணாரு? ஜனங்கள் எல்லாரும் அவர் விட்டு போனதை பார்த்து அவசரப்பட்டுட்டாரு. என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். 7 நாள் பொறுத்திருந்த சவுலால இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் பாருங்க. இதேதான் எல்லாரும் பொறுத்திருக்கீங்க, எல்லாரும் பொறுத்திருக்கீங்க. ஆனா ஒரு டைம், ஒரு எக்ஸ்ட்ரீம் வரும்போது ஐயோ இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இவரும் ஒன்றும் செய்யலை. இவர் என்ன செய்யறாரு? இவர் தகன பலியிடுறதும் ஆண்டவருக்கு தான் பலியிடுறாரு. பிரதர், அவசரப்பட்டு ஒரு காரியத்தை ஊழியத்துல செஞ்சுட்டேன், ஆனா அது ஊழியத்துல ஆண்டவருக்கு தானே செஞ்சேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. பிரதர் அண்ட் சிஸ்டர், அது ஆண்டவர் சொன்னதா இருக்கணும். கர்த்தருக்காக தானே செஞ்சேன். இவர் யாருக்கு பலியிட்டார்? பாகாலுக்கா பலியிட்டார்? தாகோனுக்கா பலியிட்டார்? இவர் கர்த்தருக்கு தான் பலியிட்டார். ஆனா பின்னாடி சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போனீர், நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், கர்த்தர் உம்மை புறக்கணித்தார்னு சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதனால் என்ன நடந்தது? அவர் மேலிருந்த அழைப்பும் அபிஷேகம், ராஜா என்ற அபிஷேகமே போச்சு. அவர் விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் போனார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவரை புந்து பிடித்தது. பிரியமானவர்களே, அவசரம் இருக்கக்கூடாது ஊழியத்தில். இங்க கேட்கிறார் பாருங்க 11வது வசனம், நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் அல்லேலூயா குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினால். யாரை பார்த்தாரு பாருங்க. இவர் யாரை பார்க்கணும்? சவுல் யாரை பார்த்திருக்கணும்? கர்த்தரை பார்த்திருக்கணும். அதான் பின்னாடி சாமுவேல் சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை நீர் புறக்கணித்தீர். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை தானப்பா நீ பார்த்திருக்கணும், நீ கர்த்தரை தானப்பா நீ பார்த்திருக்கணும். ஒரு ஊழியக்காரன் நீங்க அந்த மாதிரி தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சவுல மாதிரி தான், தாவீத மாதிரி தான் நம்மளை ராஜாவா அபிஷேகம் பண்ணி நம்மளை இருக்கிற இடத்துல ஊழியக்காரனா வச்சிருக்கிறாரு. விசுவாசிகளை அபிஷேகம் பண்ணி அவங்களையும் இருக்கிற இடத்துல ராஜாவா வச்சிருக்கிறாரு. பிரியமானவர்களை, சவுல் பார்த்தது மாதிரி நம்ம பார்த்துடக்கூடாது. அவன் என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும், ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு போனாங்க சாமுவேல் ஐயா, எல்லாரும் என்னை விட்டு போனாங்க. இன்னைக்கு என்ன ஊழியம் செய்யறோம்? ஐயோ இந்த ஊழியத்தை செஞ்சா நம்ம கூட இருக்கிறவங்க விலகி போயிடுவாங்களா? இந்த சத்தியத்தை பேசுனா நம்ம கிட்ட இருக்கிற கூட்டம் விலகி போயிடுமா? கர்த்தருக்காக இதை செஞ்சா ஐயோ என் குடும்பம் என்னை விட்டு விலகி போயிடுமா அப்படின்னு நினைக்க கூடாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. சவுல் என்ன சொல்றாரு? ஜனங்கள்லாம் சிதறி போகிறார்களாம். எப்பா, அந்த ஜனத்தை கொடுத்தது யாருப்பா? அந்த ஜனங்கள் மத்தியில உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணது யாருப்பா? சகல இஸ்ரவேலுக்குள்ளும் சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ணினது கர்த்தர். அந்த ஜனங்களை கொடுத்ததும் கர்த்தர். அந்த ஜனங்கள் சிதறி போனால் அந்த ஜனங்களை திரும்பவும் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவரும் கர்த்தர். பின்னாடி நடந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் வந்தாங்க. அது போனாலும் திரும்ப வருவார்கள். ஜனங்களை பற்றி கவலை இல்லை. நீ ஜனங்களுக்காக ஊழியம் செய்கிறவன் இல்லை, கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக எதையும் செய்யக்கூடாதுன்னு வேத வசனம் சொல்லுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் பற்றி அவர் பேசும்போது அநேக சீஷர்கள் முதல் கொண்டு அவரை விட்டு விலகி போனார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்பதான் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீயும் என்னை விட்டு விலகி போயிடுவியாப்பா அப்படின்னு. அப்பதான் சொல்லுவாரு, ஆண்டவரே நான் எப்படியா அவங்களை விட்டு போவேன், ஜீவ வார்த்தைகள் உம்மிடம் தானே உண்டு அப்படின்னு சொல்லுவாரு. அதை தான் இங்க சாமுவேல் சொல்றாரு. எப்பா நீ எதை பார்த்துருக்கணும்? வசனம் சொல்லுது பாருங்க, 13வது வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தி. சாமுவேல் சொல்றாரு, எப்பா முட்டாள்தனமா பண்ணிட்டப்பா, புத்தியினமாய் செய்தீர். இங்க பாருங்க என்ன செஞ்சாராம் அவரு. நீர் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்தில் நீர் வராததையும். இன்னைக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு? ஆண்டவர் சொன்னாரு, நடக்கல.
குறித்த கால திட்டத்தில் செய்யறேன்னு சொன்னாரு, நடக்கல. ஊழியத்தை கொடுத்தாரு, அது நடக்கல. எனக்கு சக்சஸ் வரும், அது வரும், இது வரும் சொன்னாலும் எதுவும் நடக்கல, தாமதித்தார். ஒரு சிலது தாமதிக்குது. உங்க ஊழியத்துல ஒரு சிலது தாமதிக்குதுன்னா அவசரப்படாதீங்க. கர்த்தர் சொன்னது அது தாமதித்தாலும் நிறைவேறும். அது லேட்டா வந்தாலும் உங்களுக்கு லேட்டஸ்டா வரும், பெஸ்டா வரும். அது தாமதிக்கிறதுனால அவசரப்படுறதுனால பைபிள்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பா நிறைவேறினது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆவிக்குரிய தலைவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வாக்குத்தத்தம் லேட்டா தாமதிக்குதுன்னு அவங்க அவசரப்பட்டதுனால வந்த பாதிப்புகள், இழப்புகள் அதிகம்.